சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பன் அறுபடை வீடுகள். மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலையணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான் இன்று ஐயப்பன் அறுபடை வீடுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் நகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். அழகானவன் ஐயன் அமிழ்தானவன், அடியேனின் நகமெல்லாம் நிறைந்தாழ்பவன். ஆரியங்காவிலே அருள்கின்றவன், ஆரியங்காவிலே அருள்கின்றவன். அன்னை புஷ்கலா தேவியை ஆட்கொண்டவன், அன்னை புஷ்கலா தேவியை ஆட்கொண்டவன். முருகப்பெருமானுக்கு எப்படி அறுபடை வீடுகள் புகழ்வாய்ந்தவையாக இருக்கின்றனவோ அதுபோலவே ஐயப்ப சுவாமிக்கும் 6 ஆலயங்கள் மிக முக்கியமானவையாகும். இவை ஐயப்பனின் அறுபடை வீடுகளாக போற்றப்படுகின்றன. ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழா, எருமேலி, பந்தளம் மற்றும் சபரிமலை என 6 கோவில்களே ஐயப்ப சுவாமியின் அறுபடை வீடுகளாக சொல்லப்படுகின்றன. ஆரியங்காவு சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கச் செல்லும் பக்தர்கள் முதலில் தரிசிக்க வேண்டிய கோவில் இதுவாகும். ஆரியங்காவு ஐயப்பன் கோவிலில் ஐயப்பன் சௌராஷ்டிர குலதேவியான புஷ்கலா தேவியுடன் அரச கோலத்தில் காட்சியளிக்கின்றார். புஷ்கலா தேவியை சாஸ்தாவான ஐயப்பன் திருமணம் செய்யும் வைபவம் ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் நடத்தப்படுகின்றது. இங்கு மதம் கொண்ட யானையை அடக்கி அதன் மேல் சாஸ்தா அமர்ந்திருப்பதால் இவர் மதகஜ வாகன ரூபன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகின்றார். அச்சன் கோவில் பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட அச்சன் கோவில் ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் விக்கிரகம் மிக பழமையான விக்கிரகமாகும். கையில் அமுதமும் காந்தமலை வாளும் ஏந்திய திருக்கோலத்தில் ஐயப்பன் அருள் பாலிக்கின்றார். இவருக்கு இருபுறமும் பூரண புஷ்கலை தேவியர் காட்சியளிக்கின்றனர். இவரை கல்யாண சாஸ்தா என்றும் அழைக்கின்றனர். ஐயப்பன் போருக்கு பயன்படுத்திய வாள் இங்கு பத்திரமாக பராமரிக்கப்பட்டு வருவது தனிச்சிறப்பாகும். குளத்துப்புழா ஐயப்ப சுவாமியின் பால்ய பருவத்தை விவரிக்கும் வகையிலேயே குளத்துப்புழா பாலசாஸ்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் கருவறை சிறுவர்கள் நுழையும் அளவிலான உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். விஜயதசமி நன்னாளில் இந்த ஆலயத்திற்கு குழந்தைகளை அழைத்து வந்து வித்யாரம்பம் எனும் எழுத்து அறிவிக்கும் நிகழ்வு நடத்துகின்றனர். மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது.
எருமேலி சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க வரும் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் தவிர்க்கவே முடியாத ஒரு இடம் எதுவென்றால் அது எருமேலிதான். எருமை தலையை கொண்ட மகிஷியை ஐயப்பன் வதம் செய்த தலம் இதுவாகும். மகிஷியை வதம் செய்த ஐயப்பன் மகிஷி உடல் மீது நர்த்தனம் செய்ததை நினைவு கூறும் வகையில் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் இங்கு வந்து வேஷமிட்டு பேட்டை துள்ளும் இடமாக உள்ளது. இங்கு ஐயப்பன் வேட்டைக்கு செல்லும் கோலத்தில் கையில் வில் மற்றும் அம்புகளை தாங்கியவாறு காட்சியளிக்கிறார். என் மனதில் கோயிலமைத்து உன்னை அழைத்தேனே, என் மனதில் கோயிலமைத்து உன்னை அழைத்தேனே, நிரந்தரமாய் குடியிருக்க வந்தருள் புரிவாய் ஐயனே ஐயப்பா, நிரந்தரமாய் குடியிருக்க. பந்தளம் காட்டில் பாலகனாக கண்டெடுக்கப்பட்ட ஐயப்பன் ராஜசேகர மன்னரான 12 வயது வரையிலும் பந்தளம் அரண்மனையில்தான் வளர்க்கப்பட்டார். இங்குள்ள ஆலயம் பந்தள மன்னன் ராஜசேகரனால் கட்டப்பட்டதாகும். ஐயப்பனின் திருவாபரணங்கள் இங்குதான் வைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பந்தளம் அரண்மனை சபரிமலையிலிருந்து சுமார் 88 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சபரிமலை தர்மசாஸ்தாவாக விளங்கும் ஐயப்பன் துறவரம் மேற்கொள்ள வில்லெடுத்து அம்பெய்தினார். அந்த அம்பு வந்து விழுந்த இடமே சபரிமலையாகும். இந்த இடத்தில் 18 படிகளுடன் கோவில் உருவாக்கப்பட்டு கிழக்கு நோக்கி ஐயப்பன் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. யோக சின்முத்திரையுடன் குத்துக்காலிட்டு அமர்ந்தபடி ஐயப்பன் இத்தலத்தில் அருள் பாலிக்கின்றார். அருகிலேயே மாளிகைப்புறத்து அம்மனுக்கும் தனி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் மகர ஜோதி தினத்தன்று ஐயப்பன் ஜோதி வடிவாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க மாலையணிந்து விரதமிருந்து வரும் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் தர்மசாஸ்தாவான ஐயப்பன் குடிகொண்டு அருள் பாலிக்கும் மேற்கண்ட 6 கோவில்களுக்கும் சென்று வழிபட்டால்தான் புனித யாத்திரை சென்றதன் முழு பயனும் கிடைக்குமென சொல்லப்படுகிறது. அறுபடை வீடு கொண்ட ஐயப்பனை போற்றுவோம், அவன் அருளால் அகிலம் போற்ற வாழ்ந்திடுவோம். சத்திய ஜோதி தெரியுதையா, நித்திய வாழ்வு புரியுதையா, சாஸ்தாலயம் தெரியுதையா, சங்கடம் எல்லாம் மறையுதையா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஒன்று 18 படி கதிவரி